Hi friends, welcome to Nikteshwar. Hi. Good morning. Hi, good morning. என்னுடைய இந்த 4 வருஷம் யூடியூப் ஜர்னியில் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும்னு நான் நினச்சதே இல்லை. ஆனால் வந்து நித்யஸ்ரீ +2 முடித்து அவளோட எதிர்காலத்துக்காக என்ன செய்யலாம் கேட்டப்போ நீங்கள்லாம் கொடுத்த ஒரு ஐடியா தான் அவளுக்கு ஒரு சுய தொழில் கற்றுக் கொடுன்னு சொன்னது தான். நான் அதை கூட யோசித்தேன், சரி என்ன பண்ணுது, நமக்கு எந்த பிஸ்னஸும் தெரியாது, நம்ம உண்டு நம்ம கடை உண்டு. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் தான் அவரோட ஃபீல்டில். மற்றபடி வீட்டை பார்த்துக்கிறது, குழந்தைங்களை பார்த்து இதுவே எனக்கு ஃபுல் டைமாக இருக்கும். அதனால நான் பிஸ்னஸ் பற்றி யோசிச்சதே கிடையாது. நீங்கள் சொன்னப்போ கூட என்னால் முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் வீட்லேயும் கன்வின்ஸ் பண்ணாங்க, நீங்களும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்க, இல்லை நாங்கள் இருக்கோம், நீங்கள் செய்யுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்தீங்க. அதனால் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிஸ்னஸில் வந்து அடிப்படையாக என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஒன்று செய்ய கொஞ்சம் டைம் எடுக்குது. சொல்லிட்டேன், அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் வந்து அதுக்கான ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்ருக்கு. மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு இப்போ கொஞ்சமாக தான் செய்ய போகுது. யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன். முக்கியமாக வந்து நான் வந்து ரா மெட்டீரியலாக கொடுத்துன்னு தான் பார்த்தேன். அதுக்கான ப்ராசஸும் கொஞ்சம் நடந்துகிட்ருக்கு. இப்போ எல்லாருமே கான்டாக்ட் நம்பரும் அதுக்குள்ள ப்ரைஸ் வரும்னு கேட்குறீங்க. உங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம தடுமாறி விடும்போது நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு கை கொடுத்தா அது ஒரு கடவுளுக்கு தான் சமம் சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டோட அம்மாவா பல நேரங்களில் நான் தடுமாறி இருக்கேன். ரொம்ப வருத்தமாக இருக்கும், நம்மளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறத விட நம்ம குழந்தை எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறத நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். அவளுக்கு என்ன ஃபஸ்ட் தேவை அப்படிங்கிறத பார்த்து நான் செய்வேன். எல்லா பேரண்ட்ஸுமே அப்படி தான் வந்து நான் அவளை பார்த்துட்டு வரேன், நீங்களும் பார்த்துட்டு வரீங்க. நல்ல ஒரு டெவலப் இருக்குன்னு நீங்கள்லாம் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கும் தெரியும், இருந்தாலும் இன்னும் நிறைய கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இருப்பேன். அப்படி தான் வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு சக்ஸஸாக கொண்டு போகணுங்கிற இதில் கால் எடுத்து வச்சாச்சு. இனி அவளுக்கு அதை பற்றி விவரங்கள் சொல்லி கொடுத்து அவளுடைய எதிர்காலத்துக்கு அது எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இது மட்டுமே இல்லை, இன்னும் நிறைய சின்ன பிஸ்னஸ் நிறையா கற்றுக் கொடுக்கணும். அதுக்கான ஒரு வொகேஷனல் இதை போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நல்ல இடம் தேடிட்டு இருக்கேன். அதுக்கும் நிறையா பேர் அட்ரஸ்லாம் கொடுத்தீங்க, சொல்லியிருக்கீங்க, சஜஷன்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கமெண்ட்ஸ் 1000 வந்தாலும் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரதான் செய்யுது. அது கொஞ்சம் மனசை ஹர்ட் பண்ணுது. தப்பாக நம்ம முடிவு எடுத்துட்டோம், பிஸ்னஸ் பண்ணிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, முன்ன வச்ச காலம் பின்ன வைக்க வேண்டாம். சரி, யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க ஆர்டர் கொடுங்க, நான் அது ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஒரு அழகு அப்படிங்கிறது பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் முடி தான் அழகு. அது வந்து எல்லாரும் சொல்கிறீங்க ஜெனட்டிக்காக இருக்கும், அது நீட்டாக வளரும், அதை வச்சு ஒரு ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்குது. எங்கள் ஊரில் கடல் தண்ணியை விட மோசமான உப்பு தண்ணி தான் எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு இருக்கு. ஃபில்டரில் வர தண்ணி கூட உப்பாக தான் இருக்கும். அதுலேயே நான் மெயின்டைன் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கு முடியை வளர்த்துட்டு வரேன். அந்த அளவுக்கு பராமரிப்பு, ஒரு குழந்தைய எப்படி பராமரிக்கணுமோ அப்படி பராமரிச்சாதான் முடி வந்து நல்லா வளரும். இப்போ சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கும் கிடையாது, முடி ஒரு ஏஜுக்கு மேலே முடி கொட்ட தான் செய்யும். அவங்களுக்கு வந்து ஒரு கொண்ட போகிற அளவுக்காக இல்லையேன்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் நல்லா கை கொடுக்கும் இந்த எண்ணெய். நம்ம தயாரிக்கிற எண்ணெய் வந்து ஒன்றுமே இல்லை, என்னால் ஒரு போனி டைப் கூட போட முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ்லாம் வரும், சூப்பராக வளரும். எனக்கே கூட நான் மெனோபாஸ்லலாம் பயங்கரமாக முடிவாக குட்டி போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி தடவை தான் எனக்கு வந்து இந்த அளவுக்காவது வந்துட்டு என்னால் போனி டைல் போட முடியும், கொண்டை போட்டு அழகாக பார்த்துக்க முடியுது. அது மாதிரி பேபி ஹேர் எவ்வளோ பல முடி கொட்டுதோ அவ்வளோ பல அழகாக பேபி ஹேர்லாம் வந்துடுது பாருங்கள். இதெல்லாம் தான் ஒரு அட்வான்டேஜ். ஒரு குழந்தைய பராமரிக்கிற மாதிரி நம்ம இந்த ஹேரை பராமரிக்கணும். இந்த உப்பு தண்ணியிலே என்னோடய குழந்தைங்களுக்கு முடி வளருதுன்னா நான் வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன், நான் தயாரிக்கிற எண்ணெய் மட்டும்தான். ஆரம்பத்தில் நானும் நிறைய விலைக்கெல்லாம் வாங்கியிருக்கேன், 450 550 அப்படின்னு நிறைய எண்ணெய்லாம் வெளியில் வாங்கி தடவிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நானாக ஒரு ஓன் ப்ராடக்ட் வந்து தயார் பண்ணி தடவிட்டுருக்கேன். அதனால் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. இப்போ வந்து நான் வந்து இந்த எண்ணெய் பிஸ்னஸ் ஆரம்பித்ததில் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, விலை கேட்குறீங்க. இப்போது இந்த மாதம் வந்து இந்த விலை இருக்கும், இனி அடுத்தடுத்து ப்ராடக்ட் அந்த மெட்டீரியலோட விலை கூடும் குறையும். அப்போ வந்து ஒரே அந்த புதுசாக வீடியோ பார்க்குறவங்க அப்போ வந்து அந்த ரேட்டில் கொடுத்தீங்க, இப்போ என்ன இவ்வளோ விலை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸும் இருக்குது. அதனால தான் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்டேட் என்ன ரேட்டும் நான் அதை வந்து சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜிபே பண்ணிடலாம். நான் வந்து ப்ராடக்ட்டை அழகாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இதுதான் வந்து மெத்தடாக இருக்கும். ஏன்னா அப் அண்ட் டவுனாக இருக்க தான் செய்யும் ரேட் எல்லாம். இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெயோட விலை என்ன இருக்கோ இன்னும் 2 மாதமோ 6 மாதமோ கூடும் குறையும். இப்போ குறையும் போது குறைச்சிக்கலாம். ஏன்னா இப்போ மார்ஜின் வந்து நம்ம நீங்களாம் சொன்னீங்க ரீசனபிளாக இருக்கணும், மிடில் கிளாஸும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அது அந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொன்னதுனால நானும் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சூப்பராக அந்த எண்ணெயில் காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது. பாட்டில்லையோ எதுலேயுமோ நமக்கு எப்படி நம்ம கொடுக்கணும், நம்மளோட லாபத்தை வந்து குறைச்சிக்கணும்.
நம்ம ஹையாக வச்சுட்டு நான் குறைக்கிறேன் காம்போ கொடுக்குற வேலையே கிடையாது. நான் வந்து 200 ml தான் கொடுக்க போகிறேன். அதை வந்து ரீசனபிளான ரேட்டில் உங்கள் கைக்கு வந்துடுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அதில் எந்த ஒரு இதுவும் நடக்காது, தவறும் நடக்காது. அதனால் வந்து நீங்கள் நம்பிக்கையாக வாங்கலாம், யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்போ சரியோ கொடுங்க. ஆனால் முதல் அடி வைக்கும்போதே எனக்கு வந்து தடுமாற வச்சிடாதீங்க நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்து. நான் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி தான். ஏன்னா இந்த ஸ்பெஷல் சைல்டு வச்சுருக்க பேரண்ட்ஸ் எல்லாமே என்ன செய்கிறோன்னு தெரியாமல் அப்படியே வாழ்க்கையில் தத்தளிச்சு தான் போயிருக்கும். படுத்தா தூக்கமே வராது, என்ன பண்ணலாம் இப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சரி சப்போர்ட் இருக்காங்க அப்படின்ட்டு நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இல்லைனா எனக்கு என்னோட கணவருடைய பிஸ்னஸ் பார்க்கவே எனக்கு கரெக்டாக இருக்கும், இவ்வளோ பார்க்க கரெக்டாக இருக்கும். இப்படி தான் என்னோட லைஃப் போயிட்டே இருந்தது. இது ஆனால் உண்மையிலே இது வந்து பிஸ்னஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தன்னம்பிக்கை கொடுக்குது, தைரியத்தை கொடுக்குது. சரி எதிர்காலத்தை பற்றி இதில் மைண்டு போனும்போது நமக்கு கவலை இல்லை. சரி அடுத்தடுத்து என்ன பண்ணலாங்கிற ஒரு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசனையில் இருக்கும். இப்போ வந்து தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறையா இருக்குது. நான் கவலை இல்லாமல் இருக்கேன். இனி அந்த ஒரு மைண்டெல்லாம் அதில் இருக்கிறதுனால ரிலாக்ஸாக இருக்குது. இதை இன்னும் நிறையா நான் வந்து நினச்சி கவர்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு தான். ஏன்னா அவளால் ஈஸியாக பண்ண முடியும். இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி தரணும். அவளா இண்டிவிஜுவலாக பண்ணணும்னா இன்னும் நிறைய பிஸ்னஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஒன்று வந்து இப்போது வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணிடலான்னு பார்க்குறேன். அதில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டாக் எவ்வளோ இருக்குது என்ன இது பார்த்துட்டு, ஏன்னா எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இருக்கா இல்லையான்னு நான் வந்து ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜிபே பண்ணால் போதும். இங்கே பணம் மட்டுமே குறிக்கோள் கிடையாது, ஆத்ம திருப்தி, மன திருப்தி. நீங்கள் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி என்கிட்ட பழகிட்டு இருக்கீங்க. முகம் தெரியாத யாரோ இங்கேருந்து என் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையில் நித்யஸ்ரீ உள்ள பாசத்தில் எனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதனால் நான் நீங்கள் நம்புறதை வந்து நான் காப்பாற்றுவேன். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பேரை கெடுத்துக்க கூடாது. இல்லை இவ்வளோ தூரம் நல்லபடியாக இருந்துட்டு இப்போ இந்த ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் காசு வந்து என்ன வேணாலும் பண்ணும். அதனால் அந்த ஒரு தப்பை பண்ணிடக்கூடாதுங்கிறது நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். நான் வந்து ப்ராடக்ட் நாங்கள் மட்டும்தான் பண்ணணும். நான் இதை பற்றி அடுத்த வீடியோ எப்படி பண்ணுறோம் என்னங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. தயவுசெய்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொஞ்சம் கொடுக்காதீங்க, மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் எந்த தப்புமே பண்ணலை. சம்பாதிக்கணும் ஆரம்பத்தில் நிறைய அந்த குழந்தைய சம்பாதிக்கிறேன், இந்த குழந்தைக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கேன். இது என்னால் ஒரு 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணம். என்னோட சேனல் வந்து மோட்டிவேஷனல் சேனல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது, எந்த தப்பும் நடக்க போகிறதில்ல. அவளை வச்சு நான் எந்த பிஸ்னஸும் பண்ண போகிறதில்ல. அதனால் எந்த தவறும் நடக்காது, தப்பும் நடந்தது கிடையாது. நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. டெவலப்மெண்ட் தான் இருக்க தவிர யாருக்கும் எந்த கெடுதலும் கிடையாது. அதனால் தவறான கமெண்ட்ஸை விட்டுடுங்க. என்ன யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தால் சரி இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க, இல்லையா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஆனால் தவறான கமெண்ட்ஸ் கொடுத்து மனசு காயப்படுத்தாங்க. இப்போ தான் செய்ய போகிறா, நான் கைடு பண்ண போகிறேன், இவங்க செய்ய போகிறாங்க. இதுதான் வந்து இந்த பிஸ்னஸில் சீக்ரெட்டாக ஒன்று நடக்க போகிற விஷயங்கள். வேறு எதுவுமே கிடையாது, ஒளிவு மறைவே கிடையாது. எல்லாம் உங்கள் கண்முன்னால தான் நடக்க போகுது. எப்பயும் போல் அவள் சமைப்பா, ஆடுவா, பாடுவா, எல்லாமே செய்வா. இதுக்கு நடுவில் அந்த பிஸ்னஸும் கொண்டு போகிறேன் உங்கள் சப்போர்ட்டில். ஓகேவா? எந்த விதமான தடங்கள் வந்தாலும் நிச்சயிச்சினாலும் ஜெயிக்கணும். அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை இல்லை? எழுந்துரு. ஆமாம், இந்த வீடியோ இது வரைக்கும் உங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்பர் கான்டாக்ட், எல்லாரும் கேட்குறீங்க நம்பர் கொடுங்க, வந்து என்ன வேணும், எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுறது, எப்படி பணம் கட்டுறதுன்ட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதில் வாங்க, அதுக்கு என்ன டீட்டெயில்ஸும் நான் அதை சொல்கிறேன். நீங்கள் வந்து அழகாக எவ்வளோ தேவையோ 200 ml தான் நான் இப்போதைக்கு கொடுக்குறேன். அதோட ரேட் வந்து நான் அதில் போடுறேன். ஏன்னா இன்க்ளூடு இது என்னது கொரியர் சார்ஜ் போட்டு தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ்லாம் தேவையில்லை. கொரியர் சார்ஜ் ஏன்னா கொரியருக்கு ஒரு பாட்டிலுக்கே 50 ரூபா தேவைப்படுது இப்போல்லாம், எங்கே இருந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக. அப்போது நான் அதை வச்சு தான் நான் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். என்னோடய லாபத்தை குறைச்சிட்டு இப்போ ஸ்டார்டிங் போக போக எண்ணெயோட விலை குறையும் போது நான் கொஞ்சம் கூட குறைச்சி தான் கொடுக்க போகிறேன். அப்போது தப்பால் எடுத்துக்காதீங்க. சீக்ரெட் இவ்வளோ தான், இன்க்ளூட் கொரியர் சார்ஜ். ஓகேவா? நான் கொடுக்க போகிறது. ஓகே, சரி, ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.